ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்போவும் போல் ரெகுலராகவே 3 டைப் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வீடியோ பொறுத்தவரையும் தெரியும். 3ல் வந்து மிக்சட் மெட்டீரியல் போட்டுருவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டுருவோம். மிச்சப்படி நம்பர் 1ல் வந்து ஃபுல்லாகவே கிரேப் சில்க் சாரீஸ் தான் போடுவோம். ஸோ கிரேப் சில்க் சாரீஸ் அப்படின்னாலும் சில டைம் ஃபுல்லாகவே மைசூர் கிரேப்பாகவே இருக்கும், ஒரு சில டைம் மிக்சர் கிரேப்பாக போட்டிருப்போம். ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்து 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்திருக்கு. மைசூர் கிரேப் சில்க் சாரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிரேப் சில்க் சாரீ, அது ஒரு பேசிக் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ, அது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் மாதிரி சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சாட்டின் கிரேப் சில்க் சாரீ, அதுவுமே சிங்கிள் டிசைனில் இருக்கிற நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை இன்றைக்கி வீடியோவில் இந்த 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் தான் நம்பர் 1 செக்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். நம்ம எவ்வளோ டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் மெஜாரிட்டி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய டிசைன்ஸ், அதில் இருக்கிற கலர்ஸ் அப்படின்னு நிறையவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மெட்டீரியல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. இந்த அளவுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் தான் டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு, ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காகவே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நார்மலாக ஒரு கொரியர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சாதாரணமாகவே உங்களுக்கு தெரியும், நம்ம கொரியர் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் டேஸில் கிடச்சிரும், மோஸ்ட்லி கிடச்சிரும். 80 to 90% சொல்கிற ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளவே கிடச்சிரும். ஒரு சில டைம் வந்து 1 or 2 days டிலே ஆகுது. அது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்து கூட டிலே ஆகுது. அந்த மாதிரி வந்து இல்லை அந்த 1 or 2 days வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலேயோ இல்லை ஃபெஸ்டிவல் சீசன்னாலேயோ அப்படின்னும் போதும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து, கொரியர் இப்போ வந்து ஒரு பார்சல் வந்து நாங்கள் புக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஷ் கவரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது மட்டும்தான் அது வந்து புக்கிங் ஆஃபீஸில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இஃப் சப்போஸ் பார்சலில் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு சில இது வந்து கவர் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சாரியை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் செல்லோ டேப் இருக்கும்ல, அது வந்து பேக்கிங் உங்களுக்கு தெரியும், அது பேக்கிங்னால ஒட்டி இருக்கிறது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஓகே. இது வந்து என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 years பிஃபோர் நடந்தது. நான் இடையில வீடியோவில் சொல்லியிருந்தேன், இருந்தாலுமே இப்போ திடீர்னு ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணலாம், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லை நிறைய பேர் ஃபர்கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. என்னென்னா, ஒரு மிடில் போர்ஷனில் தேவையே இல்லாமல் ஒரு மிடில் போர்ஷனில் ஒரு செல்லோ டேப்போ இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பார்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சல் வந்து நான் சொன்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்பேட்ச் பண்ணும்போது புக்கிங் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்சல் வந்து ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லான பார்சல் மாதிரி இருக்குது, அந்த ஒரு மிடில் போர்ஷனில் செல்லோ டேப் ஆக்சுவலாக அது வந்து ஏதோ ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடப்பட்ட ஏதோ ஒரு பிரான்ச்சில் வந்து சம்திங் ஆட் பைட்டாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். சாரியோட சேர்த்து கொரியர் கவரில் சாரியோட சேர்த்தே பைட்டாக இருக்குது. அது வந்து கஸ்டமர்ஸ் வந்து சும்மா பார்சல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கஸ்டமர் ரிசீவ் பண்ணிட்டாங்க, சைன் பண்ணி தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கொரியர் வந்து சைன் வாங்கிட்டு தான் வந்து பார்சல் கொடுக்குற கொரியர். ஸோ அதனால் சைன் பண்ணிட்டு தான் கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க கொரியரும். அது வந்து டெலிவரி பண்ண அந்த பிரான்ச்லையா இல்லை இடையில ஒரு சில பிரான்ச்சஸ் மாறி வரும்போது இப்போது வந்து ஸோ இன்றைக்கி இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வருது, இடையில ஏதோ ஒரு பிரேக், அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து திருப்பி வந்து ஒரு இடப்பட்ட ஒரு புக்கிங் ஆஃபீஸில் நிறுத்திட்டு மறுநாள் பிக்கப் பண்ணிக்கிற அந்த மாதிரியும் சூழ்நிலை இருக்கும். அந்த இடப்பட்ட பிரான்ச் ஆஃபீஸில் அப்படி நடந்ததா அப்படின்றது தெரியலை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு எலி வந்து கடிச்சிருக்கும் போல், சாரியோடு எப்படியே இருக்குது, கஸ்டமர் தெரியாமல் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா வந்து சாரி ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்குது. கஸ்டமருமே வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ வச்சுருந்தாங்க, அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா
யாரால் அந்த லாஸ் வந்து ஏற்றுக்க முடியும்? இப்போ நார்மலாக நான் என்னால் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஒரு சில இடத்துல ஒரு சாரிக்கே வந்து 600 700 பாதிக்கு பாதி ப்ராஃபிட் வச்சு சேல் ஒரு சாரீ வந்து 2000 அப்படின்னா 1000 ருபீஸ் சாரியை 2000 சேல் பண்ணுற பொட்டிக்ஸுமே இருக்காங்க. அதுமாரி பாதிக்கு பாதி வந்து ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறவங்க பொட்டிக்ஸுமே இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சாரியோட இப்போ அதோட ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு 1200 ருபீஸ் வேர்ட் சாரி அப்படின்னா அந்த 1200 வேர்ட் சாரியை நான் கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 to 30 சாரீஸை சேல் பண்ணுற மாதிரி. ஏன்னா என்னோட ரொம்ப குறைஞ்சபட்ச ப்ராஃபிட்டே வந்து 50 to 70 அவ்வளோதான் என்னோட மார்ஜினே வச்சு நான் ஒரு சாரீ. கிட்ஸ் வியரும் நீங்கள் என்னோட கிட்ஸ் வியருக்கு கூட நீங்கள் ஷார்ட்ஸில் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். அது எல்லாமே பிராண்டட் கிட்ஸ் வியர் ஐட்டம்ஸ் தான். அதெல்லாமே ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் கூட கிடையாது, 30 20. ஏன்னா அது சின்ன சின்ன ரொம்ப பெரிய ஐட்டம்ஸும் கிடையாது. கிட்ஸ் வியரில் ஒரு பேசிக் நார்மலான கிட்ஸ் வியர் ஐட்டம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம் தானே, அதில் பெரிய ப்ராஃபிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் ப்ராஃபிட்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட்க்கு நம்ம கொடுத்தோம். அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொன்று சைஸ் வைஸ் அதுக்கு நிறைய எடிட்டிங் இருக்குது. கஸ்டமர்ஸ் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு சில சைஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது கூட 20-30 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து அவ்வளோ கம்மியான ப்ராஃபிட்டில் தான் வந்து ஒரு கிட்ஸ் வியரே நம்ம இந்த அளவுக்கு எனக்கு தெரியலை எவ்வளோ பேர் அவங்களோட ப்ராஃபிட்டை சொல்லுவாங்க அப்படின்றது. நம்ம வந்து இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ ப்ராஃபிட் தான். அப்படிங்கும் போது 1200 ருபீஸ் வந்து லாஸ் வந்து கஸ்டமராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எங்களாலே 1200 ப்ராஃபிட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்படின்னா ஃபுல் பிஸ்னஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடணுமா? ஸோ அது ஒன்று. அப்போது அது வந்து ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா புக்கிங் ஆஃபீஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் புக் பண்ணுறோம்ல அந்த ஆஃபீஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்போது அந்த புக்கிங் ஆஃபீஸில் நாங்கள் போய் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து இது மாதிரி எனக்கு ஆல்ரெடியும் ஒரு நடந்திருக்கு. ரேட் பைட் கிடையாது, பார்சலே மிஸ்ஸிங். அது வந்து பர்டிகுலர் கஸ்டமரோட பிரான்ச்சில் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிரான்ச் ஆஃபீஸ் சென்னையில் தான். ஸோ அதனால அவங்க வந்து நிறைய பார்சல்ஸ் வரும்போது இந்த பர்டிகுலர் பார்சலே மிஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டருக்கு புரிஞ்சிருக்கும் யாரோட பார்சல் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 சாரீஸு அப்படின்னு நினைக்கிறேன். 10,000 அந்த மாதிரி ஒர்த்து தான் அந்த பார்சல். ஸோ அப்படிங்கும்போது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 1 month வரையுமே நாங்கள் பார்சல் இருக்குது, நாங்கள் செக் பண்ணுறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பர்டிகுலர் பிரான்ச்சில் அவ்வளோ டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைமில் வந்து கஸ்டமரை இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்சல் மிஸ்ஸிங் அப்படின்னா அவங்க நம்ம சொல்கிறத டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அதை வந்து என்னன்றதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு உண்மையாகவே பார்சல் வந்து மிஸ்ஸிங்கா அப்படின்றத என்னன்னு பார்த்துட்டு அது டெலிவர் பண்ணலையா அப்படின்றது எல்லாமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சாரிக்குள்ள வேல்யூ வந்து புக் பண்ணும் போதே அந்த பர்டிகுலர் பார்சலுக்குள்ள வேல்யூ என்ன அப்படின்றத நாங்கள் வந்து அது புக்கிங் ஆஃபீஸ்க்கு தெரியும். அந்த பர்டிகுலர் பார்சலில் இந்த ஒர்த்து வந்து இருக்குது, இத்தனை கவுண்ட் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த புக்கிங் வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கிட்ட கொடுத்துருவாங்க. அது நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சாரியாவோ இல்லை அமௌண்ட்டாகவே கொடுப்போம். ஸோ இதை மாதிரி ஒரு நடந்திருக்கு, பார்சலே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி. அப்பயுமே புக்கிங் ஆஃபீஸை தான் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஸோ அது வந்து பார்சல் ஃபுல்லாகவே மிஸ்ஸிங். அதனால் அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பிரான்ச்சில் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வாங்கினாச்சு. இதை மாதிரி பார்சலில் இதை மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து டக்குன்னு புக்கிங் ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது எப்படி கஸ்டமர் வந்து இது ஒரு இர்ரெகுலர் பார்சல் அப்படின்னு தெரியாமல் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போது இதுக்கு எங்களால் எப்படி கிளைம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அப்போ கஸ்டமர் அவங்களாலேயும் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளாலையும் வந்து நம்ம சைடில் வந்து இப்போது ஒரு பார்சல் உள்ள சாரி உள்ள டேமேஜ் இருந்ததுன்னா ஓகே, பார்சல் மேலேருந்து டேமேஜ் அப்படிங்கும்போது அதை வந்து மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்மீடியட்டில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் இப்படி நடந்திருக்கு.
இது யாரால் ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனால் அப்போது வந்து அப்புறம் ஓகே புக்கிங் ஆஃபீஸில் கொஞ்சம் பேசி இது கஸ்டமருக்கு தெரியலை, அவங்க வந்து தெரியாமல் அந்த பார்சலை வந்து வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறமேல்ட்டு என்னோடய சைட்லேருந்து என்னோடய கஸ்டமருக்கு இந்த ஒரு பேசிக் நாலேஜ் நான் வந்து சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது, பட் இந்த சாரிக்கு கொஞ்சம் கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி தான் அந்த கிளைம் பண்ணி அந்த சாரிக்கு வேற ஒரு சாரி அனுப்பணும் அந்த கஸ்டமருக்கு. இது எதுக்காக சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் என்கிட்டன்னு இல்லை, எங்கே ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பார்சலை ரிசீவ் பண்ணும் போதே ப்ராப்பர் பார்சலா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் வந்து பார்சலே வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்மீடியட்டில் இப்போ ஏதோ ஒரு லைட்டாக கிழிஞ்சிருக்கு, பார்சலே ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன வந்து பார்சலை வந்து ஹேண்ட்லிங் பண்ணும் போது லைட்டாக டேமேஜ் வர்றது வேறு, டோட்டலாக ஒரு இப்போ உள்ள ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி ஒரு டேமேஜோ இல்லை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ சொன்ன ரேட் பைட்டை அந்த ஒரு எலி கடிச்சிருந்தது, அது பார்த்ததுமே நமக்கு தெரியும், அது மறைக்கிறதுக்காக ஒரு செல்லோ டைப் அந்த மாதிரி ஒரு இர்ரெகுலரான பார்சல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த இல்லை அதுக்காக நான் எதுக்காக என்ன சொல்கிறேன்னா, எல்லா பார்சலுமே நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எப்படி இருக்குது, புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பார்சலையே வந்து உள்ளுக்குள்ளே உள்ள பொருளே எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ பார்சலே பெருசாக கிழிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து கொரியர் பர்சன் கையிலேருந்து வாங்காமலே நீங்கள் அது உங்களோட சாரி தானே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இல்லையா அந்த பார்சலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்யூஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், எனக்கு சாரி போட்டால் போதும், கஸ்டமர் வாங்குறாங்க வாங்கலை, அவங்களுக்கு போகலை, சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க ஆகலை, டேமேஜ் இருக்குது இருக்கலை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போகலை. கஸ்டமருக்கு எல்லா விதத்துலேயும் கஸ்டமர் சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்டாஃப் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நான் சிங்கிள் பர்சனாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். இருந்தாலுமே நான் வந்து அதை ஒரு கரெக்டான வேலை இதை கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் கஸ்டமருக்கு வந்து இப்போது நான் நார்மலாகவே சொல்கிறது தான், உங்களுக்கு ஒரு சாரீ பார்த்துருக்கீங்க பிடிச்சிருக்கீங்கன்னா அந்த சாரியோட மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த மெட்டீரியல் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூட்டபுளாக இல்லை இந்த அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த சாரியை வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய மெட்டீரியல் வருது, ஒரு மெட்டீரியல் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் உங்களுக்கு வந்து பிடிக்கிற மெட்டீரியல் எதுன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். குவாலிட்டியில் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து கம்மியாக கொடுக்குறதே கிடையாது. குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத அளவுக்கு தான் நம்ம குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட லோ குவாலிட்டி கிடையாது, டூப்ளிகேட் குவாலிட்டி கிடையாது, ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, லக்ஸுரி ஆர் உங்களுக்கு இமிட்டேஷன் ஆஃப் பியோர் சில்க் சாரீ, பியோர் கிரேப் சில்க் சாரீ, மைசூர் கிரேப்பு, இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் குவாலிட்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வேணால் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு மைசூர் கிரேப் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு மைசூர் கிரேப் பிடிக்காது, சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு மைசூர் கிரேப்பில் ப்ளைனாக இருக்கிறது பிடிக்கும், ஏன்னா அது சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு அதில் ஸ்டைப்ஸ் போட்டிருக்கும், இந்த சில்கி சாஃப்டியே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உள்ள ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 செக்ஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்பர் 2 செக்ஷனும் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆக போது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு மெட்டீரியலோ ஒரு மெட்டீரியல் நல்லா ட்ரெண்டிங்கில் போகுது அப்படி, இப்போ மைசூர் கிரேப்பே எடுத்துக்கோங்களேன், அதில் பல விதமான குவாலிட்டி வரும், ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ மைசூர் கிரேப்லேயே ஒரு டிசைன் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதுலேயும் பலவிதமான குவாலிட்டி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தான் உங்களுக்கு தெரியும், இந்த டிசைன் அப்படின்னாலே இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எந்த ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணாலும் சரி, எஃபி ஓப்பன் பண்ணாலும் அந்த டிசைனை எங்கே பார்த்தாலும் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு டிசைன் வந்து ட்ரெண்டிங்கில் போகுதுன்னு அர்த்தம். அந்த ட்ரெண்டிங்கில் போகிற டிசைனை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 50% வந்து ஒரு வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரெண்டிங்கில் போகிற டிசைன் 90% நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் வாங்கணும். ஏன்னா அதில் பலவிதமான குவாலிட்டி வருது. அந்த பலவிதமான குவாலிட்டி வந்து
டூப்ளிகேட்டும் வருது, ரொம்ப லோ குவாலிட்டி. அது அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரி டூப்ளிகேட் குவாலிட்டி, அது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அப்படி அந்த மெட்டீரியலே இருக்காது, அந்த டிசைனை ஏதோ ஒரு பாலிஸ்டர் சாரியில் போட்ட மாதிரி அந்த மாதிரியும் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ 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 குவாலிட்டியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னொன்று வந்து நல்லா ஹை குவாலிட்டி இமேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எடுத்து அவங்களோட பேஜில் போட்டு, ஆனால் ப்ராடக்ட் அனுப்பும்போது லோ குவாலிட்டியாக போட்டுடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது உங்கள் ட்ரஸ்ட்டாக, இவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்குமா, இவங்களை எவ்வளோ வருஷம் இந்த இடத்துல சர்வே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போது இவங்கக்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து உங்களுக்கு மிக்சர் கலெக்ஷன் ஆல்ரெடி சொன்னது. குபேரப்பட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். குபேரப்பட்டு எப்படி நம்ம போட்டோம், நம்பர் 1 செக்ஷனில் ஃபுல்லாக குபேரப்பட்டு ட்ரெண்டிங்கில் போனதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரெண்டிங்லாம் போயிடுச்சு. அதனால் குபேரப்பட்டு வந்து லிமிட்டடாக தான் வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சரில் கலந்துட்டோம். ஸோ வந்து நம்பர் 1 நம்பர் 3ல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குபேரப்பட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் காஜி சில்க். நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, ஒரு மெட்டீரியல் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அது நிறைய குவாலிட்டியில் வரும். அதில் வந்து மைசூர் கிரேப்பில் ஃபர்ஸ்ட் போகுதுன்னா அப்படின்னா ரெண்டாவது வந்து இந்த காஜி சில்க் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதோ இந்த காஜி சில்க் இதுலையும் நிறைய டூப்ளிகேட் குவாலிட்டி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த காஜி சில்கை பொறுத்த வரையுமே ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக் டிசைன், இந்த மாதிரி ஒரு பேசிக் டிசைன் கூட 1500 1600 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் வருது. ஆனால் அதே காஜி சில்க் அப்படின்னு நேம் போட்டு சேம் டிசைனை வந்து அது என்ன மெட்டீரியலில் போடுறாங்கன்றதெல்லாம் தெரியலை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 ரேஞ்சஸில் போடும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதே பிலோ உங்களுக்கு 1000ல் போடும்போது அதெல்லாம் டூப்ளிகேட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் காஜி சில்க்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் செமி காஜி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டியில் லிச்சி பட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியூஷன் பட்டு வெரைட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெம்பிள் பார்டர் வச்ச மாதிரி ஒரு செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பி தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இவங்க என்ன அன்வான்டாக பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மிரர் மாதிரி தான். எல்லாமே வந்து ரெப்ளிகேட் நமக்கு தெரிகிறத கஸ்டமருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் அன்வான்டாக நிறைய பேசுகிற மாதிரி தோணுது, ஏதோ ஒன்று உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாரி பிக்சர்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான், அது தேவை இல்லாமல் நீங்கள் வந்து மியூட் போட்டிருக்கீங்க. ஃப்யூச்சரில் அது உங்களுக்கும் நடக்குது அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் இந்த வீடியோவே பார்க்கல, நான் மியூட் போட்டுட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், சொல்லவே இல்லாமல் அது ஒரு பிஸ்னஸாக, அது என்ன பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியலை. அவ்வளோ ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க, வெறும் கம்மி ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுற நம்ம கூட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல நிறைய எஃபோர்ட் நமக்கு தெரிஞ்சது நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் ஏனோ தானோ நல்ல ஜாலியாக வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மேக்கப் பண்ணி நிறைய காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு ஓனாகவே பர்ச்சேஸ் பண்ணி அதில் பெரிய ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுற அந்த இடத்துலலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால தான் சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது, மியூட் போடுறது அது உங்களோட விருப்பம் அப்படின்றது. அது நான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா அதை யாரையுமே ப்ளேம் பண்ணி சொல்ல வரலை, யாரையுமே நான் குறை சொல்லியும் சொல்ல வரலை, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் சூப்பராக வரப்போகுது. கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் யூனிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து
நிறைய டெய்லியும் அதை பற்றின ஒரு சர்ச்லேயே இருக்கேன். என்ன ஒரு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்த போது கூட ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் ஏன் வந்து லெஹங்கா டைப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சஜஷனையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் குர்த்தீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. குர்த்தீஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணுறோம், நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்று கண்டிப்பாக ஒரு சூப்பரான லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு யூனிக்காக செய்யணும், யூனிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து நான் என்னன்றதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறேன், அப்கமிங் வீடியோனால் நான் நாளைக்கு வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா நான் நிறைய பார்த்து தான் செய்வேன். ஏனோ தானோன்னு எடுத்து இப்போ சாரியே பண்ணுறோன்னா எந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் இடத்துல குவாலிட்டி நல்லா இருக்குது, எதில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயத்தை யோசித்து தான் பண்ணுவேன். ஏன்னா நிறைய நீங்கள் வந்து டிசைனர் சாரீஸ் நிறைய பாலிவுட் ஸ்டைலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னா அதில் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம பண்ணுறதுலே கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும், குவாலிட்டி கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நிறைய பார்த்து தான் பண்ணுறோம். அதனால தான் நிறைய விஷயத்தை நான் யோசித்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் அது என்னன்றது உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இன்னொன்று, இதில் போட்டிருக்க கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கா, இந்த மெட்டீரியல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது டவுட் நீங்கள் கேட்கவே வேணாம். ஏன்னா போஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் நிறைய மெட்டீரியல் போட்டுட்ருக்கோம், நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயும் வந்து நீங்கள் நிறைய கஸ்டமர் ஃபாலோ பண்ணி அந்த போஸ்ட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ தெரியாத கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இதில் இல்லாத மெட்டீரியல்ஸ் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குது. அது போஸ்ட் பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.